குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் ஃபிசிக்கல் சயின்ஸ் பிஎஸ்சி பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்கள்ல. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பர் ஃபஸ்ட் இயரில் வந்து செகண்ட் செமஸ்டரில் வந்து தேர்ட் யூனிட்டில் தேர்ட் சோர்ஸ் பேசேஜ் வந்து பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அண்ட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சோர்ஸ் பேசேஜ். ஸோ எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அண்ட் டிஃபென்ஸ், ஸோ இந்த வார்த்தைக்கு வந்து மீனிங் என்னது அப்படின்னா மின்னணு போர் மற்றும் பாதுகாப்பு. ஸோ அதுதான் வந்து இதுக்கு உண்டான மீனிங்கு. ஸோ இது ரிலேட்டடாக தான் வந்து இந்த பேசேஜ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரீ ரீடிங் ஆக்டிவிட்டியில் வந்து என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து வாட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ், டிஃபைன் இட். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வார்ஃபேர், போரில் வந்து எத்தனை மாதிரியான வகைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. மென்ஷன் எ ஃபியூ எலக்ட்ரானிக் டிவைசஸ் தட் ஆர் பீயிங் யூஸ்ட் அட் ஹோம். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து சிலவற்றை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம மெயின் பேசேஜுக்கு வந்து போகலாம். Using electromagnetic spectrum to attack or defend against opposing group is known as electronic warfare. அதாவது மின்காந்த நிறமாலை, அதுதான் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். மின்காந்த நிறமாலையை பயன்படுத்தி எதிரியை தாக்க அல்லது எதிரியை வந்து பாதுகாக்கணும், அதே சமயத்தை தாக்கணும், நம்மளை வந்து பாதுகாக்கணும். ஸோ அப்படி பாதுகாத்துக்கிறதுக்கு எதிர்க்கும் குழுவை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரமை பயன்படுத்தி ஒன்று அவங்கள அட்டாக் பண்ணணும், இல்லை வீழ்த்தணும் அகைன்ஸ்ட் அப்போசிங் குரூப், நமக்கு எதிராளிகளை. ஸோ இந்த ப்ராசஸை தான் வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கன்வென்ஷனல் வார்ஃபேர் தட் ஹேஸ் பீன் டேக்கன் பிளேஸ் ஃபார் டிகேட்ஸ். பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வழக்கமான போரில் இருந்து இந்த போர், இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிற இந்த போர் வந்து சற்றே வித்தியாசமானது அப்படின்ட்டு சொல்லலாம். The military uses electronic warfare to exploit enemies' electromagnetic emissions. They can block or jam communication or spectrum which can disrupt communication and navigation. ஸோ இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாக நம்மளோட மிலிட்ரி, நம்மளோட இராணுவம் இருக்குல்ல, இது என்ன செய்யும் அப்படின்னா எதிரியின் மின்காந்தத்தை சுரண்டுவதற்கு இந்த இராணுவம் வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேரை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா அது தகவல் தொடர்பை வந்து துண்டிக்கும் அல்லது வந்து தடை செய்யும். அது மாதிரி அவங்களோட ஜிபிஎஸ்ஸை வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடும். ஸோ அது மூலமாக வந்து நம்ம எதிரிகளை வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து மிலிட்டரி யூசஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் எனிமீஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் எமிஷன்ஸ். ஸோ எதிரிகளோட இந்த எலக்ட்ரோமேக்னட்டிஸ் மின்காந்தத்தை எல்லாத்தையுமே வந்து சுரண்டுறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா பிளாக் அல்லது ஜாம் கம்யூனிகேஷன், முதல்ல தகவல் பரிமாற்றத்தை தான் அவங்கள வந்து செய்ய விடாமல் வந்து தடுப்போம். They can also intercept and decode communication to gain intelligence on the intentions of an enemy. அவர்கள் குறுக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது இராணுவர்கள் குறுக்கிட்டு ரகசிய மொழியில் வந்து நுண்ணறிவோடு எதிரியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இன்டென்ஷன்ஸ் ஆஃப் எனிமினா எதிரிகளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு நுட்பமான நுண்ணறிவோட நம்மளோட மிலிட்ரிஸ் இராணுவம் வந்து எதிரிகளோட வந்து கண்டுபிடிப்பாங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இஸ் யூஸ்வலி சைலண்ட் அண்ட் இன்விசிபிள் பட் இட் கேன் காஸ் சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் டு த ஆப்பனண்ட். ஜென்ரலாக இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேருங்கிறது வந்து பொதுவாகவே வந்து அமைதியாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாததாக இருக்கும். ஆனால் அது எதிராளிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லலாம். லாஸ் or disruption in communication can cause havoc to any military, with the biggest outcome being an inability to coordinate with other sections of the military. அதாவது தகவல் தொடர்புகள், எதிரியோட தகவல் தொடர்புகள் வந்து ஒன்று இழந்து போயிடுவாங்க, ஃபுல்லாக இதுவாயிரும் அல்லது இடையூறு ஏற்படும்.
எந்த இராணுவத்திற்குமே வந்து இது மிகப்பெரிய அழிவை வந்து ஏற்படுத்தும். அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. காஸ் ஹேவக் டு மிலிட்டரி வித் த பிக்கஸ்ட் அவுட்கம் பீயிங் இன்எபிலிட்டி டு கோஆர்டினேட். பிக்கஸ்ட் இன்எபிலிட்டி டு கோஆர்டினேட்னா மற்றவங்களோட வந்து அவங்க எந்த விதத்துலேயுமே வந்து தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுரும். Electronic warfare can take place over land, sea and in air, as every instrument and machines has electronics and communicate using EM waves. ஸோ இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேருங்கிறது வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம். அதாவது கடலில் நடக்கலாம், விண்வெளியில் வந்து நடக்கலாம், இதை மாதிரி எங்கே வேணாலும் வந்து நடக்கலாம். ஒவ்வொரு கருவியிலும் எந்திரத்திலும் வந்து இப்போ மின்னணுவியல் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால வந்து இந்த போர் வந்து எங்கே வேணாலும் நடைபெறலாம். ஸோ எப்படி நடைபெறும் அப்படின்னா இந்த இஎம் வேவ்ஸை பயன்படுத்தி தான் அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்து நடைபெறும். எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், இஎம் வேவ்ஸ் அப்படின்னா. Electronic warfare has become important part of any country's defense planning because of the increasing reliance on EM waves. ஸோ இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பாதுகாப்பு திட்டமிடல்ங்கிறது வந்து EM அலைகளை தான் நம்பி இருக்குது. அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் அலைகளை தான் நம்பி இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து எந்த ஒரு நாட்டிலுமே வந்து இப்போ முக்கியமான அங்கமாகிவிட்டது. பாதுகாப்பு திட்டமிடல், நம்மளோட டிஃபென்ஸ் பிளானிங், பாதுகாப்பு திட்டமிடல்ங்கிறது வந்து மெயினாக இஎம் வேவ்ஸை தான் வந்து நம்பி இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டிலையுமே வந்து ரொம்ப முக்கியமான அங்கமாகிவிட்டது. அதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. It utilizes various methods and technologies based on இன்ஃப்ராரெட், அதுக்கப்புறம் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி, எலக்ட்ரோ மேக்னட்டிக் டிசப்ஷன், ரேடியோ அண்ட் ஜிஎன்எஸ்எஸ் ஜாமிங், ஆன்டி ஜாமிங் அண்ட் டிசப்ஷன், எலக்ட்ரோ மாஸ்கிங், ரெகனைன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், EVS dropping, emission control, etc. So it utilizes various methods. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்து நிறைய மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸை தான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க, மெத்தட்ஸையும் டெக்னாலஜிஸையும். ஸோ எதுக்காக அப்படின்னா இது பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து அகச்சிவப்பு அலைகள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அது தெரியும். எலக்ட்ரோ மேக்னட்டிக் டிசப்ஷன் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து அதிர்வெண் அப்படின்ட்டு ஒன்று உண்டு, மின்காந்த ஏமாற்று அப்படின்ட்டு ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் வந்து ரெகோனேயன்ஸ்னால் வந்து ரேடியோ மற்றும் அதுக்கப்புறம் ஜிஎன்எஸ்எஸ் ஜாமிங் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இன்கமிங் அவுட் கோயிங் எதுவுமே போகாமல் ஃபோனை வந்து ஜாம் பண்ணி வச்சுருவோம்ல சிக்னலில், அந்த ஜாமிங், ஆன்டி ஜாமிங் அண்ட் டிசப்ஷன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இதில் உண்டு. இந்த டெக்னாலஜிஸில் இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரானிக் வார்ஃபேர். ஸோ எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா இஸ் த இஸ்ரேல் அட்டாக் ஆன் த சஸ்பெக்டட் சிரியான் நியூக்ளியர் சைட் இன் 2007. அதாவது இஸ்ரேல் வந்து சிரியானில் வந்து தாக்குதலை வந்து நடந்துச்சு 2007. ஸோ அதுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தான் வந்து பயன்பட்டது. ஸோ அதை வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா த மிஷன் வாஸ் கால்டு த ஆப்ரேஷன் அவுட்சைட் த பாக்ஸ் அண்ட் இட் used EW system to interfere with Syrian air defenses while Israel military jets destroyed their target and returned without being detected. ஸோ இந்த பணி இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா, இஸ்ரேல் வந்து சிரியான் மேலே தாக்குதல் நடத்துச்சுல, இந்த பணியை தான் வந்து ஆப்ரேஷன் அவுட் சைட் த பாக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போது இஸ்ரேலிய இராணுவத்தின் போது சிரிய வான் பாதுகாப்பில் வந்து அது இடபிள்யூ அமைப்புகள் குறுக்கிட ஜெட் விமானங்கள் என்ன செஞ்சது அப்படின்னா தங்கள் இலக்கை அழித்து கண்டறியப்படாமல்
திரும்பி சென்றன. ஸோ அதாவது இஸ்ரேல் இராணுவம் வந்து சிரியாவோட வான் பாதுகாப்பில் வந்து குறுக்கிட்டுருச்சு. ஸோ முதல்லே சொல்லியிருந்தோம்ல, அது வந்து லேண்டில் நடக்கலாம், சீலையும் வந்து நடக்கலாம், வானத்துலேயும் வந்து நடக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம், இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வானத்தில் தான் வந்து இந்த சிரியா மேலே இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்த போது அந்த இடபிள்யூ அமைப்புகள் தான் வந்து குறுக்கிட்டுச்சு. இடபிள்யூங்கிறது அந்த எலக்ட்ரோ வேவ்ஸ் பார்த்தோம்ல அது. அப்போ ஜெட் விமானங்கள் என்ன செஞ்சது அப்படின்னா, தங்கள் இலக்கை வந்து என்னென்னு கண்டுபிடிக்க முடியாமல் அது வந்து திரும்பி போயிடுச்சு. பட் த reports have suggested that Israelis disabled Syria's entire air defense such as radars, anti-craft guns, etc. while conducting the operation. ஸோ இந்த ஒரு மிஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் போது இஸ்ரேலிஸ் வந்து சிரியாவோட எல்லா வானூர்திகளையும் வந்து கைப்பற்றிட்டாங்க. அதாவது வந்து ரேடாரு, அப்புறம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னு, ஸோ வானத்தில் வெடிக்கக்கூடிய அந்த சுடக்கூடிய கன்கள், இது எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேல் வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்ட்டு வந்து நமக்கு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இந்த ஆப்ரேஷன் மூலமாக அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் வார்ஃபேரை வந்து 3 டைப்பாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ என்னது அப்படின்னா, எலக்ட்ரானிக் அட்டாக், எலக்ட்ரானிக் டிஃபென்ஸ், எலக்ட்ரானிக் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு வந்து 3 விதமாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் அட்டாக்கை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரானிக் அட்டாக் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் அட்டாக் ஏர்கிராஃப்ட், ஃபஸ்ட்டு தாக்குதல் விமானத்தை வந்து தாக்குதல் தான் இதில் வந்து வரும். இந்த விமான தாக்குதலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து திஸ் இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் எ மிலிட்டரி டு லான்ச் அட்டாக் ஆன் த அப்பனண்ட் டு டிஸ்ரப்ட், deny, destroy and deceive their electronic infrastructure. So இதுதான் this is the capability of a military. ஒரு இராணுவத்தோட கேப்பபிலிட்டி, அவங்களோட திறன் என்னது அப்படின்னா, டு லான்ச் அட்டாக் ஆன் தி அப்பனண்ட், எதிரிகள் மேலே வந்து தாக்குதலை வந்து நடத்தணும். ஸோ ஒரு மிலிட்ரியோட திறன் வந்து என்ன அப்படின்னா, எதிரி நாட்டு விமானப்படை மீது தாக்குதல் நடத்தணும், அவங்கள டிஸ்ரப்ட், இடையூறு பண்ணி அவங்கள வந்து அழிக்கலாம், டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து சீர்குலைக்கலாம், அல்லது மறுக்கலாம், அல்லது அழிக்கலாம். இதை மாதிரி எதிரி நாட்டு மேலே இது எல்லாத்தையுமே வந்து செய்வோம். டிசீவ் தயர் எலக்ட்ரானிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட அந்த மின்னணு சாதனங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அழிக்கணும். ஓகேவா? இட் கேன் பி கேரிட் அவுட் பை ஜாமிங் த அப்போனன்ட்ஸ் கம்யூனிகேஷன் சேனல்ஸ். ஸோ இது எப்படி நடைபெறும் அப்படின்னா, முதல்ல எதிரிகளோட கம்யூனிகேஷனை வந்து தடை செய்யணும், ஜாம் பண்ணி விடணும். யூஸிங் ஸ்பெஷலைஸ்டு ஏர்கிராஃப்ட்ஸ் சச்சஸ், ஸோ அதுக்கு பயன்படக்கூடியது என்னது அப்படின்னா, ஜெர்மனி ஏர்ஃபோர்ஸஸ் 18AG Growler எலக்ட்ரானிக் அட்டாக் ஏர்கிராஃப்ட். ஸோ இதை வந்து பயன்படுத்தலாம். ஜெர்மனி நாடு பயன்படுத்தின ஏர்ஃபோர்ஸ் விமானத்தை தாக்குதல், அந்த வானூர்தியிலேயே நடக்கக்கூடிய அந்த 18AG Growler எலக்ட்ரானிக் அட்டாக், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் FA-18 சூப்பர் ஹார்ன்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. The US Navy has a separate next gen jammer. ஆனால் US நேவி இருக்குல்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நேவி, அவங்க வந்து நெக்ஸ்ட் ஜெம் ஜாமர் அப்படிங்கிற வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக டு கீப் இட் அப் டு டேட் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டொமைன். ஸோ அப்போ அப் டு டேட்டாக வந்து அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் வந்து இவங்க தான் வந்து இருக்கிறாங்க இன்றைக்கும். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் அட்டாக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் டிஃபென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் அ மிலிட்டரி டு டிஃபெண்ட் இட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், personnel, radars and communication channels from an enemy's electronic attack. ஸோ எதிரி படை தாக்குதலுக்கு வந்து இடையூறு நடத்தி அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்து அவங்கள அழித்து அவங்கள ஏமாற்றுவத இராணுவ திறன் தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது. As mentioned earlier, electronic attacks can have devastating effects on the functioning of the military. ஸோ முன்னாடி சொன்னது போலவே தான் வந்து இந்த இராணுவத்தோட செயல்பாட்டில் வந்து அழிவுகரமான விளைவுகளை வந்து இது தரலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது
தரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. திஸ் மார்க்ஸ் another important category of electronic warfare because a successful electronic attack from the opponent can make facilities and personnel highly வல்னரபிள். ஸோ இது இன்னொன்றையும் வந்து குறிக்குது. என்னது அப்படின்னா, ஒரு வெற்றிகரமான எலக்ட்ரானிக் வார்ஃபேரோட முக்கியமான வகை வந்து என்னது அப்படின்னா, எதிரியிடமிருந்து தாக்குதல் வசதிகள் மற்றும் பணியாளர்களை வந்து அதிகமாக்கி பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்கள செய்யணும். ஸோ அதுதான் வந்து இதனோட இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. ஆஸ் மென்ஷன்ட் ஏர்லியர், எலக்ட்ரானிக்ஸ் அட்டாக் கேன் ஹாவ் டீவேஸ்டிங் எஃபெக்ட், அழிக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கணும் ஆன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த மிலிட்ரி. திஸ் மார்க் another important category of electronic warfare because a successful electronic attack, ஒரு எலக்ட்ரானிக் அட்டாக் வந்து ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா, எதிரிகளோட போரிடும் போது, அப்போனா எதிரி, ஸோ எதிரிகளோட போரிடும் போது வெற்றி பெறணும்னா கேன் மேக் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பர்சனல் ஹைலி வல்னரபிள். ஸோ வல்னரபிளாக இருந்தால் மட்டும்தான் வந்து வெற்றி பெற முடியும். Spread spectrum technologies are a widely used method of electronic defense. ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிஃபென்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் டெக்னாலஜி தான் வந்து அதிக அளவில் வந்து இன்றைக்கி வந்து பயன்படுத்திட்டு வருது. இது வந்து ஒரு பாதுகாப்பு முறை. Other examples of electronic defense are the use of restricted frequencies. வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த எலக்ட்ரானிக் டிஃபென்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து restricted frequency, stealth technology and emission control, இது எல்லாத்தையுமே கூட பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது டைப் எலக்ட்ரானிக் வார்ஃபேரில். தேர்டு டைப் பார்த்தோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரானிக் செல்ஃப் ப்ரொடெக்ஷன், மின்னணு சுய பாதுகாப்பு அப்படின்ட்டு சொல்லலாம். Electronic self-protection can be considered to be similar to electronic defense. ஸோ மின்னணு சுய பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சுய பாதுகாப்பு, மின்னணு பாதுகாப்பை வந்து ஒத்தி இருக்கலாம். அந்த சிமிலர் அப்படின்னா ஒத்ததாக இருக்கும்னு சொல்லுவோம்ல. ஸோ மின்னணு சுய பாதுகாப்பும் மின்னணு பாதுகாப்பு போலவே தான் வந்து இருக்கும். It basically consists of countermeasures to protect aircraft from enemy weapon fire. ஸோ இது எதிரி ஆயுதங்களோட அந்த தீ வந்து ஒன்று கன் மூலமாக வரலாம், இல்லை வெடிகுண்டு மூலமாக வரலாம். ஸோ அந்த எதிரி ஆயுதங்களோட தீயிலிருந்து தங்கள் விமானங்களை வந்து பாதுகாப்பதற்கான எதிர் நடவடிக்கைகளை வந்து கொண்டு உள்ளது இது. ஓகேவா? இந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது எதிரி நாட்டிலேருந்து தீயை வந்து நம்மளை வந்து அழிச்சிடாமல் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தான் வந்து இதில் இருக்குது. திஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இன்ஃப்ராரெட் மிசைல்ஸ் யூஸிங் ஃப்ளார்ஸ். மெயினாக இந்த இன்ஃப்ராரெட்லேருந்து பாதுகாப்பது வந்து இதில் வந்து அடங்கும். டியூரிங் வார் டைம், போர்க்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஷிப்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த ப்ரைம் டார்கெட் வித் ஆன்டி-ஷிப் அண்ட் ஆன்டி-ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ் பீயிங் யூஸ்ட் ஆஃபன். ஸோ போர்க்காலத்தில் வந்து எதிரிகளோட ஆன்டிஷிப்னா எதிரிகளோட கப்பல் மற்றும் எதிரிகளோட போர் விமானங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நாட்டோட கப்பல், நம்ம நாட்டோட எதிரி விமானங்களை வந்து நம்ம நாட்டோட கப்பல் விமானங்களை வந்து அழிக்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. It is important for militaries to protect their assets and are continuously upgrading their assets. ஸோ அப்போ நம்மளோட சொத்துக்களை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்மளோட சொத்துக்கள் அப்படிங்கிற போது இங்கே வந்து நம்மளோட கப்பல்கள், விமானப்படைகள், இது எல்லாமே தான் வந்து நம்மளோட சொத்துக்கள். ஸோ போர் நடக்கும்போது நம்மளோட சொத்துக்களையும் நம்மளோட படைகளையும் வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம இன்க்ரீஸும் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு கடமை. The history of electronic warfare takes back us to the end of the World War II. ஸோ இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேருங்கிறது வந்து நம்மளை ரெண்டாம் உலக போரோட எண்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். முடிவுக்கு வந்து கொண்டுட்டு போகுது. It was at the time when countries started to develop and improve their electronic warfare
கேப்பபிலிட்டிஸ். இதுதான் வந்து தக்க நேரம். என்னது அப்படின்னா ஒவ்வொரு நாடும் தங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேரை வந்து மேம்படுத்தி கொள்கிறாங்க. மின்னணு போர் திறன்களை வந்து மேம்படுத்திக்கிறாங்க இது தொடங்கிய நேரத்தில் தான். The dynamics of warfare has changed drastically over the decades. ஸோ இந்த சக்தி வாய்ந்த போர் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மாறிவிட்டது அப்படின்ட்டு சொல்லலாம். Modern war cannot won just by brute force, as was the case till early 2000s. 2000 ஆண்டுகளுக்கு முற்பகுதி வரை இருந்தது போலவே மிருகத்தனமான சக்தியால் நவீன யுத்தத்தை வந்து வெல்ல முடியாது இப்போது. ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து போர் வந்து எப்படி இருந்தது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரியும். ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே போரை வந்து இப்பையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. Countries have come up with a less visual but effective warfare such as economic warfare, cyber warfare, electronic warfare, etc. So countries have come up with less visual but effective warfare. So ஒரு பயனுள்ள பார்வை வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து இப்போது வந்துருச்சு. ஸோ அது மூலமாக வந்து அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வார்ஃபேரை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. It is not hard to imagine why these new types of warfare have emerged, with modernization and globalization being very big factors. ஏன் இதை மாதிரி வந்து புது டைப்ஸ் ஆஃப் வார்ஃபேர்னால் வந்து உருவாகி இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறதுல வந்து ரொம்ப கடினமே வந்து இருக்காது. இந்த புது டைப்ஸ் ஆஃப் வார்ஃபேர் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து மாடர்னைசேஷனும் வந்து குளோபலைசேஷனும் மிகப்பெரிய காரணிகளாக வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த மின்னணு போர் மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிற இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அண்ட் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக உள்ள சோர்ஸ் பேசேஜ். ஸோ இதில் வந்து மேலே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸுக்கெல்லாம் மெயினாக மீனிங் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிக் எமிஷன் அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரோ ஃபீல்டுலேருந்து வெளிப்படக்கூடிய வந்து கதிர்வீச்சுகள் தான் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் எமிஷன். ரேடார் அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா எ டிடெக்ஷன் சிஸ்டம் யூஸிங் ரேடியோ வேவ்ஸ் டு டிட்டர்மைன் ரேஞ்ச், ஆங்கிள், வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் ரேடார் அப்படிங்கிறது. அதுதான் வந்து அந்த தூரத்தை அல்லது வந்து அந்த ஆங்கிள் சாய்வு கோணம் அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட நம்ம எவ்வளோ தூரத்தில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, அது எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து ரேடார் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நியூக்ளியர் சைட்டு. இது வந்து ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் இன் விச் த ஹீட் சோர்ஸ் இஸ் அ நியூக்ளியர் ரியாக்டர். இது வந்து ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன். அடுத்தது எலக்ட்ரானிக் மாஸ்கிங், இஎம் அப்படின்ட்டு சொன்னோம்ல, த கண்ட்ரோல்டு ரேடியேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி. அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரேடியேஷன் டு ப்ரொடெக்ட் த எமிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அகைன்ஸ்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர். அடுத்தது வந்து ஜாமிங்னா இன்டென்ஷனல் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் டெலிபரேட் ரேடியேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் சிக்னல்ஸ் அட் ஜிஎன்எஸ்எஸ் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ ஜாமிங் அப்படின்னா டே டு டே லைஃப்லேயே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சிக்னலை வந்து ஜாம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ரிகனைசன்ஸுங்கிறது வந்து மிலிட்டரி அப்சர்வேஷன் ஆஃப் எ ரீஜன் டு லொக்கேட் அண்ட் எனிமி. எதிரியை வந்து எந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ட்டு வந்து இராணுவர்கள் வந்து கண்காணிக்கிறது தான் வந்து ரெகனைசன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். லாஸ்ட்டாக வந்து ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னுனா வந்து பேட்டில் ஸ்பேஸ் ரெஸ்பான்ஸ் டு ஏரியல் வார்ஃபேர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் மீனிங்ஸு. ஸோ மேலே உள்ள பேசேஜை வாசித்து கீழே உள்ள இந்த இதுக்கு வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இது வந்து டாஸ்க் 1. அதுக்கப்புறம் டாஸ்க் 2ல் வந்து ஃப்ரேம் சென்டென்ஸ் மேக்கிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நேவிகேஷன் வச்சு வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. போஸ்ட் ரீடிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து
மேலே உள்ள பேசேஜை ரீட் பண்ணி இந்த சென்டென்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த டாஸ்கில் வந்து இந்த யூடியூப் வீடியோ லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து வீடியோ பார்த்துட்டு ஒரு மைண்ட் மேப் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரனன்சியேஷன் ப்ராக்டிஸ்க்கு டேரெக்டாக போயிடலாம். ஸோ எப்பவும் போல் கோலின்ஸ் ஆன்லைன் டிக்ஷனரியில் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இதுதான் இந்த சோர்ஸ் பேசேஜ். ஸோ இது வரைக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து பாருங்கள்.